என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்க மேல மனதுருக்கமா இருக்கிறாரு. நாயின் ஊரில் ஒரு ஏழை விதவா இருந்தா, கணவனை இழந்து விட்டா. அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனையும் திருடனாகிய பிசாசு மரணத்துக்குள்ளே தள்ளிட்டான். அவள் குடும்பத்தில் நடந்தது பாருங்க. புருஷனையும் இழந்துட்டா, பிள்ளையும் இழந்துட்டா. அவனை அடக்கம் பண்ணுறதுக்காண்டி பாடையை சுமந்துட்டு போகிறாங்க. அந்த விதவையும் அழுதுகிட்டே அவங்க பின்னாடியே போகிறாங்க. அந்த ஊரில் அநேகர் அவளோட போனாங்க. இயேசு அந்த ஊருக்கு அவளுக்கு எதிர்பட்டு வந்தார். அந்த விதவையை பார்த்த மாத்திரத்தில் இயேசு அந்த விதவை மீது மனதுருகினார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நடந்த எல்லா போராட்டம், பிரச்சனைகள், பாடுகளை எல்லாம் கண்டும் காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை கண்டு உங்கள் மேல் மனதுருகிற தேவன். உங்கள் மேல் கோபமாக இருக்கிற தேவன் அல்ல, உங்கள் மேல் எரிச்சலாக இருக்கிற தேவன் அல்ல, உங்கள் மேல் மனதுருகிற தேவன். இந்த விதவையை பார்த்த உடனே லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அந்த விதவையை பார்த்து மனதுருகி அழாதே என்றார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்து இயேசு மனதுருகி உங்களை அழாதே என்று சொல்லுகிறார். அந்த எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவர் உங்கள் போராட்டத்தை அவை தீர்த்து வைப்பதற்காக இன்றைக்கு உங்கள் மேல் மனதுருகி கொண்டிருக்கிறார். உங்கள் வியாதியை உங்களை விட்டு நீக்குவதற்கு உங்கள் மேல் அவர் மனதுருக்கமாக இருக்கிறார். உங்கள் தொழிலிலே உங்களை வெற்றியடை செய்வதற்கு உங்கள் மேல் மனதுருக்கத்தோடு இருக்கிறார். உங்களுடைய தோல்விகளை எல்லாம் மறந்து மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும்படி இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் மனதுருக்கத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிறார்.